இஎன்டி ப்ராப்ளம்னு இல்லை, எந்த ப்ராப்ளமுமே நம்ம வந்து இந்த முற்றிய நிலை வரைக்கும் வெயிட் பண்ணுறது வந்து நல்லதில்லை. இந்த கேன்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி இதை பார்க்கணுன்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம முன்னாடி இந்த தொண்டை பிரச்சனை பற்றி பேசணும். தொண்டை பிரச்சனையில் வந்து நான் அந்த ஒரு கால அளவு சொல்லியிருந்தோம். 2லிருந்து 3 வாரங்களை தாண்டி நம்ம தொண்டையில் வந்து அந்த ஹார்ஸ்னஸ், குரல் மாற்றம், விழுங்குவதில் சிரமம் இல்லை வலி, இதோடு சேர்ந்து மூச்சு விடுறதுல சிரமம், அப்புறம் சடன் வெயிட் லாஸ், இதெல்லாமும் இருக்குது அப்படின்னா, ஒன்று அது வந்து க்ரானிக் இன்ஃபெக்ஷனை சொல்லக்கூடிய ஒரு சிம்டம்ஸாக இருக்கலாம், இல்லை இப்போ நம்ம சந்தேகப்படுற மாதிரி ஒரு கேன்சருக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். இப்போ காதை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விவரிக்கப்பட முடியாத காது வலி, சரியான காரணங்கள் கண்டறியப்படாத காது வலி, காதிலிருந்து ஒரு மெல்லிய ரத்தம் கசிவது, இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஒன்று அஃப்கோர்ஸ் முதல்ல நம்ம க்ரானிக் இன்ஃபெக்ஷன் தான் சஸ்பெக்ட் பண்ணுவோம். கூடவே இதுக்கான ஒரு கவனத்தையும் செலுத்தி அது கேன்சராக இல்லையாங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ணலாம்.